ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரலோக ராஜ்யம் சிறுவர்களுக்கு உரித்தானது, சிறுவர்களை போன்றவர்களுடையது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது என்ன, சிறுவர்களை மாறி உள்ளவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். சிறுவர்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். தங்களுடைய பெற்றோர்களை சார்ந்து அல்லது கார்டியன்ஸை சார்ந்து தான் சிறுவர்கள் இருக்கிறாங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் சிறுவர்கள் பெற்றோர்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் முழுமையாக கடவுளை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க தேவனுடைய ராஜ்யம். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குரியது தான் தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கிறீங்களா? இதுக்கு அடுத்த பகுதியிலே ஒரு யங் ரிச் ரூலர் வராரு. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. யங்காகவும் இருக்கார், ரிச்சாகவும் இருக்கார், ரூலர் ஆட்சி செய்கிறவராகவும் இருக்கிறார். எல்லாமே இருக்குது. அவர் இயேசுக்கிட்ட கேட்கும்போது நித்திய ஜீவன் எப்படி சுதந்திரிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நீ ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் கீழ்ப்படின்னு சொன்னோடனே அப்புறம் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விட்டு எல்லாத்தையும் செல் பண்ணிடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்ததுனால அதை விட்டுட்டு வர முடியல, சோகமாக போயிட்டார். என்ன அர்த்தம்? இயேசுவை டிபெண்ட் பண்ணல. பிதாவாகிய தேவனை இயேசுவை கடவுளாக நினச்சிருந்தாருன்னா சொத்து பத்தை எல்லாம் துச்சமாக எண்ணி அதெல்லாம் விற்றுட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு ஏசப்பாவை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஆனால் பண்ணலை. அவருடைய ஐடல் கடவுளுக்கு வைக்க வேண்டிய இடத்துல சொத்து பத்தெல்லாம் வச்சதுனால அது பின்னாடியே போயிட்டார். அப்போ கடவுளை சார்ந்து வாழலை. அப்போ நீங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்க? முழுமையாக கடவுளை சார்ந்து வாழ்கிறீங்களா? ஒரு சிறு பிள்ளைகள் பெற்றோர்களையோ கார்டியனையோ சார்ந்து வாழ்கிறது போல் நீங்கள் முழுமையாக கடவுளை சார்ந்து வாழ்கிறீங்களா? இல்லை சொத்து பத்து மாதிரி எதையாவது ஒன்று நபரை பிடிச்சிக்கிட்டோ இல்லை வெல்த்து ரிச்சஸை சொத்து பத்தை பிடிச்சிக்கிட்டோ உட்காந்துருக்குறீங்களா? எதை நம்பி வாழ்க்கையை ஓட்டுறீங்க? எதை பிடிச்சிருக்கிறீங்க? எதன் மேலே பிடிப்பாக இருக்கிறீங்க? சகிவி பாருங்கள். மனம் திரும்பினோடனே பாதியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன், யார்ட்டையா அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னான். அவன்கிட்ட அதுக்கப்புறம் காசு இருந்திருக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனால் இயேசு இருந்தாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒளி பிறந்துச்சு. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கடவுளை தவிர எதையும் பிடிக்காதீங்க. எல்லாம் இருந்தால் நல்லது தான். நிறைய பேர் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கடவுளை பிடிச்சிக்கோங்க. முழுமையாக கடவுளை சார்ந்து மட்டும் வாழுங்க. கடவுளை தவிர வேறு எதுவுமேலையும் பிடிப்பு வேண்டாம். நல்ல நன்மைகள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. கடவுளை மாத்திரம் சார்ந்து கடவுளை பற்றி கொண்டு கடவுளை பிடிச்சி கொண்டு வாழுங்க. காட் பிளஸ் யூ. பபாய்.